Welcome back to our channel Techmatics Tutorials. இப்போ நம்ம விஷுவல் அண்ட் UI பிரின்சிபல்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ மெயினா நம்ம UI UX டிசைனர் என்ன பண்ணுவோம், ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எனக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும், கிளியரா இருக்கணும், பார்த்தாலே அட்ராக்டிவா இருக்கணும். அண்ட் நான் இதை யூஸ் பண்றப்ப, இது அப்ளிகேஷன்ல சும்மா டிராயிங் தான், இதை நான் யூஸ் பண்றப்ப எனக்கு வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு இன்ட்ராக்டிவா இருக்கணும். ஓகேவா? ஸோ விஷுவலா நம்ம இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம், லைக் வந்து இங்க நேவிகேஷன் பாரு, இங்க நான் இமேஜஸ் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் விஷுவலா எப்படி அரேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கறதான் இந்த விஷுவல் அண்ட் யூஐ பிரின்சிபல். இதுல நிறைய ஹெட்டிங்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 5 ஹெட்டிங்ஸை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் வந்து ஒரு டெமோ வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாக்குறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது, லெட்டர்ஸ் தெரியுதா? ஸோ இதை வந்து டிப்போகிராஃபி, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து டிப்போகிராஃபி, செகண்ட் வந்து இதுல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ரெண்டாவது ஹெட்டிங் வந்து கலர்ஸ் தியரி. மூணாவது பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா இருக்கா, பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து எனக்கு லைட் கலரா, டெக்ஸ்ட் ஃபுல்லா எனக்கு வந்து என்னவா இருக்கு, டார்க்கா இருக்கு. ஸோ கான்ட்ராஸ்ட் மூணாவது. ஃபர்ஸ்ட் டிப்போகிராஃபி, ரெண்டாவது கலரு, மூணாவது கான்ட்ராஸ்ட். நாலாவது பாத்தீங்கன்னா நான் இப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுது, நான் செல்லர் கார்னர்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன காமிக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபீட்பேக் கொடுக்குது. ஸோ அப்ப நாலாவது ஹெட்டிங் என்ன, ஃபீட்பேக். அஞ்சாவது ஹெட்டிங் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து பையர் கார்னருக்குள்ள போனேனாலும் இதே நேவிகேஷன் பார், இதே கலர்ஸ் தான் எனக்கு இருக்கு. கன்சிஸ்டன்சின்னா நான் திரும்ப திரும்ப செய்யறதான் கன்சிஸ்டன்சி. ஈஸியா இந்த 5 ஹெட்டிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப்போகிராஃபி, ரெண்டாவது கலரு, மூணாவது கான்ட்ராஸ்ட், நாலாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் கிவ் பண்றது, அஞ்சாவது பாத்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி இது பண்றது. ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கு இந்த இடத்துல பாக்குறதுக்கு. ஸோ இந்த பேஜஸ் வந்து இங்கிட்டு கார்னர்ல தள்ளி பாதி இமேஜ் தெரிஞ்சா எனக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட் எந்தெந்த இடத்துல வைக்கணும், இப்போ இந்த நேவிகேஷன் பாரை தூக்கி எனக்கு சைட்ல வச்சேன்னா அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா? ஸோ மொத்தம் இந்த 6 கான்செப்ட் உங்களுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிப்போகிராஃபி. டிப்போகிராஃபினாலே உங்களுக்கு தெரியும், அதோட ஃபான்ஸ் வந்து பத்தி பேசுறது, இட்டாலிக்கா அந்த மாதிரி பத்தி பேசலாம். ரெண்டாவது வந்து அதோட சைஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இங்க வந்து பெரிய சைஸ் இருக்கு, இங்க வந்து குட்டி சைஸ் இருக்கு. அப்புறம் அதை வந்து போல்டு பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு பண்றதுதான் என்ன அப்படின்னா டிப்போகிராஃபி. இந்த 3 பாயிண்ட் சொல்லிட்டேங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா கலர். கலர் தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கலர்ஸ் மினிமலா வந்து யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அதிகபட்சமான கலர்ஸ் யூஸ் பண்ணோம்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கணும் பாக்குறதுக்கு. நம்ம இந்த லைட் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம்ல, இதுக்கேற்ற கலர்ஸ் தான் கொடுக்கணும். இந்த பேக்ரவுண்ட் கலர்லயே நான் வந்து ரெட் கொடுத்தேன் அப்படின்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ கலர் தியரியில 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். மூணாவது கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த மாதிரி லைட் கலர் பேக்ரவுண்டுக்கு டார்க் கலர் இது கொடுத்தா நல்லா இருக்கும், டார்க் கலர் பேக்ரவுண்டுக்கு லைட் கலர் டெக்ஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கலர்ஸ் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து பிரைமரியா எனக்கு இந்த சர்ச்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காவே தெரியணும். இது ஃபுல்லா எனக்கு கிரே கலர்ல இருந்தா போதும், ஏன்னா இது வந்து அடுத்த லெவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரைமரி கலர்ஸ் அண்ட் செகண்டரி கலர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நான் கான்ட்ராஸ்டான கலர்ஸ் வந்து கிவ் பண்றதா வந்து கான்ட்ராஸ்ட். நாலாவது விஷயம் என்ன பார்த்திருந்தோம், ஃபீட்பேக் பார்த்துடணும். ஸோ இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து யூசருக்கு தெரிவிக்கிற விதமாக ஃபீட்பேக் கொடுக்குது இல்லையா? ஸோ இதுதான் ஃபீட்பேக்னு சொல்லுவோம். இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இன்னொன்று, நான் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன தெரியும், யூ சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் த ஃபார்ம் அந்த மாதிரி காமிக்கும். அப்புறம் நான் இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண போறேன்னா இது ஒரு கலர்ல மாறுது இல்லை, லைட்டாக டார்க் கலர்ல மாறுது இல்லை. ஸோ இது ஃபுல்லாமே எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குது. எனக்கு என்ன, சும்மா இல்லாம நம்ம அதை கிளிக் பண்றப்பயோ அதை யூஸ் பண்றப்பயோ எனக்கு ஒரு இன்ட்ராக்டிவா இருக்குதுல்ல. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஃபீட்பேக்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி பாக்குறப்ப இந்த நேவிகேஷன் பார் நான் எங்க போனாலும் சேமா தான் இருக்கும். இங்க நான் கேலரி பேஜ் நான் கிரியேட் பண்ணல, சாரி. இங்க நான் வந்து பையர் கார்னர் போனேனாலும் எனக்கு இந்த நேவிகேஷன் பார் சேமா தான் இருக்கு. இந்த கலர்ஸ் எல்லாம் பாருங்க, நான் சேம் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது பாக்குறதுக்கு அப்படியே யூசரால ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நான் இங்க வியூஸ் டீடைல்ஸ் கொடுத்தாலுமே எனக்கு வந்து என்ன இருக்கு, நேவிகேஷன் பார் ஒன்னா இருக்கு. ஸோ த்ரூ அவுட் த பேஜ் நம்ம ஒரே டிசைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போறதுதான் கன்சிஸ்டன்சி. அதாவது நம்ம அலைன்மெண்ட் பார்த்திருந்தோம்.
அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சைடில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து போகக்கூடாது. அலைன்மெண்ட்ஸ் வந்து அந்த பேஜில் நம்ம லேண்டிங் பேஜில் கரெக்டாக அது வந்து உட்கார்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ நேவிகேஷன் பாரே சைடில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 6 டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பேலன்ஸ் ஒரு 4 டாபிக் தான் இருக்கு. அதை பற்றி நம்ம சொல்லலாம். அதுல விஷுவல் ஹையரார்கினா பேசிக்கா அதுதான். ஜஸ்ட் மினிட். ஸோ விஷுவல் ஹையரார்கினா எனக்கு வந்து ஹையரார்கினா எதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெரியணும். ஹை லெவல் டு லோ லெவல் இந்த மாதிரி ஹையரார்கியா இருக்கும்ல, அதான் எனக்கு வந்து ஹெட்டிங்ஸ்னா டார்க்கா இருக்கணும், அதுக்கு வந்து பெரிய சைஸ் கொடுத்துருக்கணும், அடுத்து பார்த்தோம்னா அது வந்து போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எதை வந்து ஹைலைட் பண்ண போறோமோ அதை வந்து நம்ம வந்து கரெக்டா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கணும். ஸோ இதுதான் விஷுவல் ஹையரார்கி. விஷுவல் ஹையரார்கி மீன் அரேஞ்ச் த எலமெண்ட் இன் த வே தட் ஷோ தியர் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கேற்ற இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து லார்ஜாக இருக்கும், செகண்டரி டெக்ஸ்ட்லாம் வந்து ஸ்மாலாக இருக்கும். அந்த மாதிரி எழுதிடுங்க. நெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்றப்பல அந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் பேஜ்லாம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ மேஜராக எல்லாருமே வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எக்ஸாம்பிள் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஜஸ்ட் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கன்சிஸ்டன்சி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ராக்சிமிட்டி அப்படின்னா நமக்கு வந்து எலமெண்ட்ஸ் பிளேஸ் க்ளோஸ் டுகெதர் சீன் இஸ் த ரிலேட்டட். ஸோ நமக்கு வந்து இப்போ நான் ரெண்டல் ஹவுஸ்ன்னு சொல்லி நான் இங்கே கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு அதுக்கு ரிலவெண்ட்டான டாபிக் மட்டும்தான் நமக்கு வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் டிப்போகிராஃபி கலர் தியரி பற்றிலாம் பார்த்துட்டோம். சொன்ன மெசேஜ் தான் அதில் இருக்கும். ஒயிட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம எம்டி ஸ்பேசஸ்லாம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நீட்டாக வச்சிருக்கணும். இங்கே இருக்க எம்டி ஸ்பேசஸ்ல இதை வந்து சைடில் கொண்டு போயிட்டு இதில் வந்து பெரிய எம்டி ஸ்பேஸ்லாம் விடக்கூடாது. கரெக்டாக அந்த பேஜஸ்க்கு ஏற்றாப்புல அது ப்ரீத்தபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் இது பண்ணுற மாதிரி இருக்கணும். லே அவுட்ஸ் வந்து ப்ரீத்தபிளாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் ஃபீட்பேக்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிசிட்டி அண்ட் மினிமலிசம். இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு மினிமலான டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அன்னெசரி எலமெண்ட்ஸ்லாம் தேவையில்லாமல் வந்து போடக்கூடாது. ஆக்சசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அதை வந்து ஆக்சஸ் பண்ணுற விதமாக இருக்கலாம். லைக் வந்து இந்த கேப்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ யூசர் வித் டிசேபிலிட்டியில் இருக்கிறவங்க கூட நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறப்ப இந்த வாய்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து நம்ம எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணுற விதமாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ மேஜராக இவ்வளோதான் வந்து கண்டென்ட். நம்ம வந்து சொன்ன மாதிரி அந்த 6 டாப்பிக்கை ஈஸியாக படிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க ஹெட்டிங்ஸும் படிச்சுட்டு ஜஸ்ட் இதை ரீட் பண்ணுங்க. சொன்ன கண்டென்ட் தான் அதுக்குள்ளே இருக்கும். ரீட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதலாம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அப்ரிஷியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ.